நம்ம கடவுளோட பேசலாம், யோகியார்கிட்ட பேசலாம். யோகியார்கிட்ட நம்ம கூடவே இருப்பார். பகவான் சொல்கிறார், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, ஐ வில் கைட் யூ, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். உனக்கு குழப்பிக்காது. பகவான் அவர் சொல்கிறார், ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. ஐயும் கூட சொல்ல மாட்டார் பகவான். ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ, ஹீ வில் கைட் யூ, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். உன்னை குழப்பிக்கொள்ளாது, உன் கூடவே பகவான் இருப்பார்பார். அதே மாதிரி எத்தனையோ விஷயங்களில் பகவான் நமக்கு இருந்து காப்பாற்றிருக்காங்க. அது கண்கூட நம்ம எத்தனையோ வாழ்க்கையில் அவ்வளவு இதுலேயும். ஒரு தவணை பகவான் யோகி ராம் சூரத்குமார் என்னுடைய மூத்த மகள் கல்யாணத்துக்காக வேண்டி நான் பழங்கள்லாம் வாங்கிட்டு, பகவானுக்கு ஆடைகள் வாங்கிட்டு, தேவி அம்மாவுக்கு வாங்கிட்டு, எல்லாருக்கும் ஆடைகள் வாங்கிட்டு போகிறோம். அப்போ போன பிறகு அப்போ பரணிதரன் அப்போ வில்வப்பழம் அனுப்பிச்சிருந்தார். எத்தனை வில்வப்பழம் அனுப்பிச்சிருந்தாருன்னு அவர் கேட்குறாங்க. வில்வப்பழம் அனுப்பிச்சிருந்தாருன்னு அவர் சொல்கிறாரு 22 பழம்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே 20 பழத்தை அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டாங்க. அந்த குடிசையில் காலையில் டிஃபன் சாப்பிட்ற நேரம் 2 வில்வப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு பழத்தை தன் மடியில் வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு இன்னொரு பழத்தை பகவான் சொல்கிறாரு, டோன்ட் திங்க் தட் த பெக்கர் கிவ் திஸ் ஃப்ரூட் டு யூ. இந்த பழத்தை பிச்சைக்காரன் கொடுக்கல. பரமாச்சாரியார், காஞ்சி பரமாச்சாரியார் சந்திரசேகரேந்திர சுவாமிகள், ஆஸ்க் மீ டு பிளஸ் யூ அண்ட் கிவ் திஸ் ஃப்ரூட் யூ. இந்த பழத்தை உனக்கு காஞ்சி பெரியவாள் கொடுக்க சொன்னார்னுங்க. அப்போ தான் நினச்சேன், எனக்கு முன்னாடி உனக்கு காஞ்சி பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணுறார். பகவான் சொல்கிறார், நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு காஞ்சி பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணுறான்னாங்க. அந்த காஞ்சி மகா பெரியவாள்கிட்ட நான் சின்னத்தில் 10 வயசு 12 வயசு பிள்ளையாக இருக்கும்போது ஸ்ரீராம ஜெயம் எழுதி 12,500 தவணை எழுதி கொடுத்து ஒரு வெள்ளிக்காசு வாங்கினேன் சுவாமிகிட்ட, காஞ்சி மகா பெரியவாள்கிட்ட. அது சந்திரசேகர் அந்த சுவாமிகள்கிட்ட. அந்த இதை சாமி நினைவுபடுத்துகின்றார். அப்போன்னா என்னுடைய 42வது வயசில் 44வது வயசில் எனக்கு 12வது வயசில் என்ன நடந்ததோ அதை 30 வருடங்களுக்கு பிறகு பகவான்கிட்ட சொல்லும் பொழுது உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பகவான் யோகி ராம் சூரத்குமார், அதாவது குரு நம்மளுடைய குரு எல்லாரையும் நமக்கு வழிகாங்க. எனக்கு முன்னாடி அவர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா